ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட சாங்ஸ்க்கு ஷார்ட்ஸுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து சில கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கா, அக்கா நீங்கள் வந்து டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மா நீங்கள் வந்து டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து டாக்டர் கிடையாது, நான் வந்து நர்ஸு தான். அது உங்களுக்கு வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நர்சிங் முடிச்சுட்டு நர்சிங் தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நர்சிங் வேலைக்கு போனேன். நர்சிங் வேலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆப்ரேஷன் தியேட்டரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஷார்ட்டாக நான் வந்து போட்டிருப்பேன். நான் வந்து நர்ஸு இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அப்புறம் இங்கே கற்பகம்ல வந்து ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு 4, 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னை போயிட்டேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹோம் கேர் வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஹோம் கேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு பிடிச்சமான சேலரியும் இருக்கும். நம்ம குடும்பத்தை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு சேலரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 18 ஹார்ஸ் டியூட்டி இருக்குது, 24 ஹார்ஸ் டியூட்டி இருக்குது. நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 ஹார்ஸ் டியூட்டி தான் நான் வந்து பார்த்தேன். 24 ஹார்ஸ் டியூட்டி பார்க்குறீங்களா? இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட தூங்கியிருக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எல்லாமே காம்ப்ளிகேட்டட் கேசஸ் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து எப்படினாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா கேசஸ் எல்லாம் கொள்ளும்போது கூட இருந்து அசஸ் பண்ணும்பொழுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க நல்லா கவனமாக பார்த்துட்டே இருப்பேன். ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஒரு கடவுள் மாதிரி. ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன். நர்சிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செவிலியர் பணி. அந்த பணிக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உண்மையாக இருந்தேன். இதுக்கு மேல்ட்டு நான் வந்து உண்மையாக இருப்பேன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நர்சிங் தான். அப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லீவில் வந்து வருவேன். லீவில் வரும்போது ஆல்டர்னேட்டிவ்க்கு யாராவது ஒரு ஸ்டாஃப் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, நான் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 டேஸ் லீவில் வருவேன். வந்து எங்கள் வீட்டில் வந்து மற்ற சின்ன சின்ன ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நல்லா அந்த 10 நாள் லீவ் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்கறனால எங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வரதுக்காண்டி அது வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து தூங்குறதுக்கு வருவோம். வந்தோம்னா அந்த 2 மாதம் வீட்டில் வந்து என்ன ஒர்க் பெண்டிங் இருக்குன்னு சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணி போகிறதுக்கே சரியாக இருக்கும். ஸோ ஒரு ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஒர்க் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து உங்களை மாற்ற நானும் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் நான் வந்து இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள்கிட்ட பெரிய ஒரு காசு பணமோ இல்லை, நான் ஒரு லட்சாதிபதியோ கோடீஸ்வரியே கிடையாது. நான் சும்மா மிடில் கிளாஸ் தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையிலேருந்து கோவிட் டைம்லேருந்து அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரிசைன் பண்ணிவிட்டு ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்து இஷ்யூ ஆனனால தூக்கம் இல்லாமல் பேஷண்ட்டெல்லாம் பார்த்து அப்புறம் நம்ம உடம்பு பார்க்கணும். ஏன்னா எனக்கும் குழந்தைங்க இருக்குது இல்லையா, குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்யூச்சருக்காக சரி ஒர்க்கை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் அப்படி வீட்டில் வந்து இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே நீ வீட்டில் இருந்தால் அது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கம்பெனியில் வந்து கம்பெனின்னா என்னோட ரிலேஷன் கம்பெனி தான். அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ரொம்ப வருஷமாக இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கம்பெனியில். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாப்பாவுக்கு அதாவது உங்கள் அனுஃபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிருக்கனால ஒரு 2 மந்த் லீவ் போட்டிருக்கேன். இப்போ ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கணும், நம்ம பப்ளு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு 2 மந்த் முடிஞ்சோன்னா மறுபடியும் என்னோடய ஒர்க்கை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். வந்துட்டு அப்புறம் முன்ன பாப்பா கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா வீக்லி வந்து வருவேன். ஏன்னா இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளையும் பார்க்கணும் இல்லையா, அதனால் சனிக்கிழமை சாயந்தரம் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் போயிடுவேன். மறுபடியும் அடுத்த வீக்கு சனிக்கிழமை வருவேன். இந்த மற்ற ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு 2 மந்த்தாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் இங்கே ஃபுல் டைம் வந்து பப்ளுவோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் இப்போது இங்கே பாப்பா வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்க்க வந்துட்டு பப்ளு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த சேனலே வந்து பார்த்திங்கனாக்கா முன்ன ஃபுல்லாமே ஷார்ட்ஸே போட்டிருந்தேன். இப்போ வந்து ஃபுல் வீடியோ எனக்கு போடுறதுக்கு உண்டான டைம் வந்து யார் கொடுத்ததுனாக்கா நம்ம பப்ளு தான் கொடுத்துருக்கான். ஸோ பப்ளு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து மெயின் கேரக்டர். அவன் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லக்கி பர்சன் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து என்னோடய சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்
இயர் ஆச்சு. 1 1/2 இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வெறும் ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டிருப்பேன். எனக்கு காலையில் எந்திரிச்சு சமையல் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு கம்பெனிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30க்குள்ளே இருக்கணும். ஸோ வீட்டிலேருந்து கம்பெனிக்கு வரதுக்கே ஒரு 1/2 ஹவர் ஆகிடும். அதுக்குள்ளார நான் சமையல் முடிச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 டைம் ஓவர் கம்பெனியில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து ஓவர் டைம் வந்து பண்ணுவேன். ஏன்னா ஒர்க் லோட் கொஞ்சம் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஒரு ஓவர் டைம் வந்து பார்ப்பேன். எப்படியே 8 மணி ஆகிடும். வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 8:30 ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு உண்டான டைம் வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்காது. சனிக்கிழமை ஆச்சுனாக்கா இங்கே பாப்பா வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் இங்கே ஒர்க் இருக்கும். அதனால் வந்து அதுவும் அப்படியே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ பபுளு வந்து என்னோட நேரம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. இப்போ பபுளு முழிச்சிருக்கும் பொழுது கூட உங்களோட வந்து பேசிட்டு பாட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ அவன் தூங்கும்பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதே நான் ஜாபுக்கு போயிட்டேனாக்கா இந்த அளவுக்கு டைம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக என்னோடய வியூவர்ஸ்க்காக கண்டிப்பாக நான் ஒர்க்கு போனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அதிக நேரம் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இதான் வந்து பேச வந்தேன். அதுக்குள்ளே நான் ஏதோ ஒன்று பேசுனேன். நான் இப்படி தான் பேசினாக்கா பேசிக்கிட்டே இருப்பேன். பேசலைன்னா பேச மாட்டேன். அப்படியே விட்டுருவேன். அதான் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து டாக்டரா நர்ஸான்னு சொல்லிட்டு. நான் டாக்டர் கிடையாது. நான் வந்து நர்ஸு தான். ஒயிட் கோட்டு போட்டிருப்பேன். கழுத்தில் எங்கள் டாக்டர்ஸ் கூட வந்து அப்படியே இந்த வெளியில் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போகும்பொழுது சார் ஸ்டெத்து கொடுங்க சார் கொஞ்சம் அப்படியே கழுத்தில் போட்டுக்கிறேன் அப்படின்னு. சும்மா நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா? நம்மளால் டாக்டர் தான் ஆக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மள்ட்ட துட்டு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டெத் எடுத்து இப்படி கழுத்தில் போட்டுப்பேன். அது போடும்பொழுது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையாக இருக்கும். ஓ நம்ம ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ப்ரொஃபஷனல் இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா இது போன வீக் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். கழுத்தில் வந்து ஸ்டெதஸ்கோப் போட்டிருக்க மாதிரி. அதை பார்த்துட்டு தான் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நர்ஸுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெதஸ்கோப் கொடுக்க மாட்டாங்க. பேஷண்ட் செக் பண்ணும்போது கொடுப்பாங்க. மற்றபடி கழுத்துலாம் போட்டிருக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால டாக்டர்ந்து வாங்கி அதை வந்து போட்டிருப்போம் போல். அந்த ஒரு ஸ்டில்லு போட்டிருந்தங்காட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து நர்ஸு தான். இப்போ வந்து ஒர்க் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து போயிட்டுருக்கேன். குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 2மே வந்து பொண் குழந்தை தான். ஒன்று வந்து அனுஃபா, இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கா. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. இனி 1 இயர் இருக்கு. 1 இயர் முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவ ஒரு ஜாபுக்கு வந்து போவா. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்காங்க. அவர் வந்து சும்மா இந்த டர்னர் இருக்காங்க இல்லையா, லேத்தெல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, லேத் ஓட்டுவாங்க. அந்த டர்னர் ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. அவருக்கு வந்து சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் எங்களை வந்து நாங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது பண்ணக்கூடாது, வீடியோஸ் போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டார். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கோங்க. என்னை வந்து வீடியோஸ் கூப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன பாப்பாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவளுக்கும் சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் எப்போவுமே சோசியல் மீடியாவில் பார்க்கும்பொழுது வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இல்லைனா அனுஃபா 2 பேர் மட்டும்தான் வந்து போடுவோம். ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஓகே அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ கொஸ்டின் தான் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான பதில் நான் வந்து கொடுத்துட்டேன். இனி மேலே ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான ரிப்ளை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இனி இதுக்கு மேலே இப்போது டைம் வந்து ஒரு 3:00 3:30 இருக்கும் போல். பபுளு தூங்கிட்டுருக்கான். இனி பபுளு எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அவ்வளோதான். இனி ஈவினிங் ரொட்டீன் என்னோடய ஒர்க் வந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் கொஸ்டின் வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கொஸ்டின் வந்து கொஞ்சம் தெளிவான நல்லா இப்போ கேட்குறதெல்லாம் ஓகே. பட் இதே மாதிரி கொஸ்டினாக வந்து கேட்டிங்கனாக்கா ஓகே. மற்றபடி சாங்ஸ் இதெல்லாம் வந்து கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் அதெல்லாம் ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். என்ன பேசுகிறது, 10 நிமிஷம் பேசணும் ஒரு லாங் வீடியோக்கு, நான் 10 நிமிஷம் என்ன பேசுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பேச முடியும். ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, உங்களுக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம சும்மா கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் வந்து பண்ணுறோம். ஸோ எனிவே என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாய்.